Hi everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நான் பால் வச்சு செய்யக்கூடிய fried milk recipe எப்படி பண்ணலாம்ங்கறத காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் corn flour, sugar 3 டேபிள்ஸ்பூன், 1/2 லிட்டர் பால். கட்டி இல்லாம இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கண்டெய்னர்ல பட்டர் பேப்பரை வச்சு நம்ம ஃபர்ஸ்டே ரெடியா எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1/2 லிட்டர் பாலை இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பாலையும் சேர்த்து இதுல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம கோதுமை மாவு கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்த்துருக்கனால சீக்கிரமா திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு திக்காகிற வரைக்கும் குக் பண்ணிக்கிடலாம். இந்த பதத்துக்கு திக்னஸ் வரவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண உடனேயுமே நம்ம அதை எடுத்து ஏற்கனவே நம்ம பட்டர் பேப்பர் வச்சு ரெடியாக வச்சுருந்த கண்டெய்னரில் அதை ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வச்சிடலாம். கால் கப் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் எண்ணெய், 50 ml தண்ணீர், இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது இதில் நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியிருக்கும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொஞ்ச நேரம் அப்புறமா இந்த மாதிரி நைஃப்ல எல்லாம் பட்டர் தடவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே கட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ 15 இல்லைன்னா ஒரு 20 மினிட்ஸ் அப்புறமா கட் பண்ணுங்க. கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் மைதா மாவில் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவில் கோட் பண்ண அப்புறமா இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தண்ணியில் கலந்த இந்த மாவோடையும் அதை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிடலாம். ஒரு முக்கியமான குறிப்பு, நீங்கள் எல்லாத்தையும் போட்ட உடனேயும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் அவுட்டர் லேயர் மட்டும் குக் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளக்க நம்ம வேகம் வைக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் டீப்பாக திரும்பவும் உள்ளக்க குக் பண்ணும்போது பாலெல்லாம் வெளியில் வந்து நமக்கு எண்ணெய் வந்து நம்ம மேலே தெரிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ வெளியில் உள்ள நமக்கு அந்த மாவு மட்டும் குக் ஆச்சுன்னா போதும், உடனே நம்ம அதை எடுத்துடணும். இதோ நமக்கு வெளியில் உள்ள மாவெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ நான் உடனே எடுத்துட்டேன். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வெளியில் உள்ள கோட்டிங் எல்லாம் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளக்க பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் நமக்கு ரொம்ப சாஃப்டாக வாயில் போட்டால் மெல்ட் ஆகுற மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.